சுமார் 700ற்கும் அதிகமான அழுகிய முட்டைகளை களஞ்சியப்படுத்தி வைத்திருந்த கம்பளையில் உள்ள உணவகம் ஒன்றிற்கு நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பிரகாரம் சீல் வைக்கப்பட்டிருக்குது. கம்பளை ஹாஸ்பிட்டலுக்கு அருகில் இருக்கக்கூடிய உணவகம் ஒன்றுல சவாரி அண்ட் பேக்கரி அப்படின்னு சொல்லக்கூடிய உணவகம் ஒன்றுல தான் இந்த சீல் வைக்கும் நடவடிக்கை இடம்பெற்றிருக்குது. பொதுமக்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளுக்கு அமைவாக பொது சுகாதார பரிசோதகர் இந்த உணவகத்துல போய் சோதனை நடவடிக்கையை செய்திருக்கிறாரு. சோதனை செய்த அந்த அதிகாரிகளுக்கு கிடைத்தது என்னன்னா, அழுகிய நிலையில காணப்பட்ட முட்டையும் புழுக்கள் நெளியக்கூடிய வகையில காணப்பட்ட முட்டைகளும் வந்து கிடைக்கப்பட்டிருக்குது. விசாரணைகளை செய்த போலீசார்களுக்கு கிடைக்கப்பட்ட தகவல் அப்படின்னு பார்த்தா, கொத்து மற்றும் ஃப்ரைட் ரைஸ் பண்றதுக்காக இந்த முட்டைகள் பயன்படுத்துறதாகவும் அயல் கடைகளுக்கு விற்பனை செய்வதற்காகவும் தான் 700க்கும் அதிகமான முட்டைகள் களஞ்சியப்படுத்தப்பட்டிருக்கிறதாக தெரிய வந்திருக்குது. இந்த நிலையில உணவக உரிமையாளருக்கு எதிராக கம்பளையில் இருக்கக்கூடிய மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கப்பட்டு சுமார் 53,000 ரூபாய் அபராதம் பணம் விதிக்கப்பட்டு இந்த கடைக்கு சீல் வைத்திருக்கிறாங்க. இந்த ஹோட்டலுடைய சுகாதார சீர்கேடுகள் சரி செய்யப்பட்டு பிறகு பொது சுகாதார பரிசோதகர்களால் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு இந்த கடை வந்து மீண்டும் திறக்கப்படும் அப்படிங்கிற முறையில அனுமதியும் வழங்கப்பட்டிருக்குது.